என்னோட முதல் கிளாஸ்ல எப்படி நான் சத்குருவ பார்த்தேன், அப்படி பத்தி பேசி அப்போ சொன்னேன், எனக்கு இந்த தாடி வச்ச ஆள பார்த்தாலே அலர்ஜி. அதனால இவர பார்க்கும்போது மொத நாளே எனக்கு எல்லா விதமான டவுட்டோட தான் நான் உள்ள போனேன். அந்த கிளாஸ்லயும் அந்த மாரி தான் பேசிண்டே போனார். கடைசியில சும்மா இல்லாம ஒரு வார்த்தைய விட்டுட்டார். அதுதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுத்து. "இது இஸ் நாட் மை கிளாஸ், இஸ் ஹரிஸ் கிளாஸ்ன்ட்டார்." யோகா பத்தி என்ன வேணா பேசு, இன்ட்ரோடக்ஷன் பேசு. எப்படி வருதுன்னு. எதிர ஒரு 15, 20 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. விஜயாக்காவும் இருந்தாங்க அந்த சமயத்துல. சத்குருவும் பார்த்துட்டு இருந்தாரு. 1 ஹவர் இத விட ஒரு காமெடி பீஸ பார்த்திருக்கவே முடியாது. நான் பேசினது அவ்வளவுமே அபத்தமா இருக்கு. இது ஒரு 11:30 மணி இருக்கும். "ஹரி இங்க வா" அப்படின்னாரு. எந்த வென்யூ தெரியாது. யார் சத்குரு யாருக்கும் தெரியாது. வி ஹேவ் டு என்ரோல். சத்குரு 70 பேர் சொன்னது மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் தான் சொல்லிருக்காரு போல் இருக்கு. எங்களோட எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற வெறி அதிகமா இருந்ததுனால ஜஸ்ட் வி ஸ்டார்டட் கோயிங் அரவுண்ட். அப்போ சென்னையில வேற சில யோகா வகுப்புகள் நடந்தது. எந்த அளவுக்கு நடந்ததுனாக்கா, எப்படி விக்ஸ் பேப்பரெல்லாம் அந்த காலத்துல நீங்க பார்த்துருக்கலாம். எந்த தெருமுனையில போனாலும் ஒரு விக்ஸ் பேப்பர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. நீ அவங்கள தப்பிச்சே போக முடியாது. அந்த மாதிரி வேற சில யோகா ப்ரோக்ராமுக்கு அந்த மாதிரி கேம்பெயினிங் இருந்தது. நான் இதை பார்த்துட்டு சத்குருட்ட சொன்னேன், இந்த மாதிரி போயின்னு இருக்கேன் சத்குரு, நான் எங்க போய் நான் எப்படி கோ டேக் தம் ஹெட் ஆன். இன்ட்ரோடக்ஷன் டாக் முடிஞ்ச உடனே என்னை கேட்டார், ஹரி எத்தனை செஷன்? 3 அட்டெண்ட் பண்ணியா? நான் 2 தானே உங்ககிட்ட சொன்னேன். சத்குரு அவங்கெல்லாம் மாதவரத்துலேருந்து வராங்க, அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ என்ன கடிஞ்சிக்கல. அவர் உடனே சொன்னார், இந்த குன்னூரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் போகிறேன். அவர் கேள்வி மேலே கேட்டுகிட்டே போகிறாரு. என்னால் பதிலே சொல்ல முடியல. திருப்பி நான் ஐ ஸ்டிக் டு மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் சத்குருட்ட போனேன், இதான் நடந்தது, இந்த மாதிரி இந்த அனுபவத்துக்காக நாங்கள் ஐ எம் ஜஸ்ட் முடியவே முடியாதுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் கையெழுத்து போடும்போது பர்மிட்டட்னு போட்டு கையெழுத்து போட்டேன். அடுத்த பிரச்சனை எல்லாரும் சொன்னால், காலையில் குன்னூரில் 6 மணிக்கு கிளாஸ் வச்சா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்லேயே பஸ்ஸே 7:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். கிளைமேட் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க. சத்குரு கிளியராக சொல்லிட்டாரு, வராட்டி போகிறா, நீ 6 மணிக்கு கிளாஸ் வச்சுடுன்ட்டு. 6 மணிக்கு கிளாஸ் இருந்தது. 5:45 100 கார் வந்தது. 100 கார். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனல். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற ஒரு கெஸ்ட் ஹரி அண்ணா. 33 வருஷம் பயணம். ஈஷா கூட இருந்த அவங்களோட வாழ்க்கையை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாலண்டியரோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம வாழ்க்கையில பல விதத்துல நம்மளோட பவுண்டரிஸ்லாம் என்னன்னு பார்க்க வச்சிருக்கு. அண்ணா பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பேன். இங்க நிறைய சுவாமிஸ் கிட்டலாம் பேசினப்போ பல ஹைலைட்டிங் மொமெண்ட்ஸ். இப்படி கூட வாழ்க்கையெல்லாம் வாழ முடியுமா? ஒவ்வொருத்தர் கூடயும் சத்குரு எந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர் கூட ஒரு ஒரு மாதிரியான ஒரு பரிமாணத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஹரி அண்ணா கூட எப்படி இருந்தாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் இன்டர்வியூஸ். வெல்கம் பேக் அண்ணா. நமஸ்காரம். நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டப்போ 2, 3 நம்பர்ஸ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. குன்னூர் கிளாஸ்ல முதல்ல குன்னூருக்கு ஈஷா யோகாவை கொண்டு போனது, சத்குருவை கொண்டு போனது நீங்க தான். அதுல ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ், ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். நீங்க ஒரு 200 பேரை நீங்க என்ரோல் பண்ணி அந்த கிளாஸ் நீங்க பண்ணதா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வருஷம் கூட சரியா ஞாபகம் இல்ல. ஐ திங்க் 94, 95ல இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்களேன். உங்களுக்குள்ள எப்படி நீங்க அதுக்காக ஒரு முனைப்பா நீங்க செயல்பட்டீங்க? நீங்க ஆரம்பத்திலேயே இந்த நம்பர் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்களா? எதனால ஆ குன்னூர் அப்படின்ற ஊரை எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? இது எதுவுமே நாங்க செலக்ட் பண்ணல. ஹோல்னஸ் முடிஞ்ச உடனே சத்குருட்ட எப்போ பார்த்தாலும் எல்லா வாலண்டியர்ஸும் கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்க ஊர் மக்களுக்கு எனக்கு இந்த கிடைச்ச அனுபவம் எங்க ஊர் மக்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு பேரார்வம். இதனால தொந்தரவு பண்ணிட்டே எங்க ஊருக்கு கிளாஸ் வேணும். அதுல முதல்ல மெட்ராஸ்க்கு கிளாஸ் கேட்டிருந்தேன் நான். அப்ப நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். கோயம்புத்தூர்ல தான் கிளாஸ் பண்ணேன்.
கிளாஸ பத்தி அவர் சீக்கிரத்துல பிடி குடுக்க மாட்டாரு. ஹோல்னஸ் முடிஞ்சது. அன்னைக்கு மறுநாள் விஜயதசமி. அதுக்கு முந்திய நாளைக்கு ஹோல்னஸ்ல டீச்சர்ஸ்க்குலாம் எப்படிதான் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கங்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. யோகா பத்தி என்ன வேணா பேசு. இன்ட்ரோடக்ஷன் பேசு. ம். அ எப்படி வருதுன்னு. எதிர ஒரு 15, 20 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. விஜயா அக்காவும் இருந்தாங்க அந்த சமயத்துல. சத்குருவும் பார்த்துட்டு இருந்தாரு. 1 ஹவர் இத விட ஒரு காமெடி பீஸ பார்த்திருக்கவே முடியாது. நான் பேசினது அவ்வளவுமே அபத்தமா இருந்தது. நம்ம போய் எதுக்குடா இங்க வந்துட்டோம். இது வேஸ்ட்டா பண்ணிட்டோமோ 90 நாள. சத்குருவோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு நெனச்சுட்டு இருந்தேன். தெரியாது. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விஜயதசமி. விஜயதசமி முடிச்சு ஒரு 11:30 மணி இருக்கும். "ஹரி இங்க வா" அப்டின்னாரு. வந்துட்டேன். "கோ அண்ட் அரேஞ்ச் எ கிளாஸ் இன் மெட்ராஸ்" அப்டின்னாரு. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா எதிர்பார்க்கல. இவ்ளோ கடைக்கு சீக்கிரம் சொல்லப் போறாருன்னு. சரி சத்குருன்னு சொல்லியாச்சு. எவ்வளோ பேர என்ரோல் பண்ணுவேன்னு. அப்போ சத்குரு கிளாஸ்க்கு ஆவரேஜா ஒரு 25 பேர் 3 கிளாஸ்க்கு வந்தா பெரிய விஷயம். அந்த மாரி தான் இருந்தது. இங்கிலீஷ் கிளாஸா இருந்தா இன்னும் கம்மி ஆயிடும். சத்குருன்னா யாருன்னே தெரியாது யாருக்குமே. அந்த காலத்துல வாலண்டியர்ஸ் வந்து நோட்டீஸ் கூட அடிச்சது கிடையாது. அத பத்தி இன்னொரு அப்புறம் சொல்றேன். ஸோ சரி பண்ணிடுறேன் சத்குரு. எவ்வளோ பண்ணுவேன்? நான் ஒரு 35 பண்ணிடுறேன்னு மெல்ல 35 பேர் என்ரோல் பண்ணிடுறேன் அப்படி. என்னது 35? கோ அண்ட் என்ரோல் 70 அப்படின்னு. சொல்லிட்டா ஒண்ணும் கிடையாது அவ்வளோதான். சரி நான் இருக்கிறது கோயம்புத்தூர். சென்னையில இஸ் ஆஸ் குட் அஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். மொத்த வாலண்டியர்ஸ் யாருன்னா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அத தவிர எங்க ஃபேமிலி அண்ணா மெம்பர்ஸ்ல ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற ஹோல்னஸ் வந்து 1994ல நடந்த ஆமா. ஃபர்ஸ்ட் ஆமா. ஃபர்ஸ்ட் ஹோல்னஸ் ஃபவுண்டேஷன் நீங்க ஈஷால நுழைஞ்சது. ஆஷ்ரமே கட்டுறதுக்கு முன்னாடி நடந்த முதல் புரோகிராம். ம், ம். எங்க 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 இப்ப யார் கிளாஸ் சென்னையில வாலண்டியர்ஸ்னா என்னோட தம்பி, என் தம்பி ஒய்ஃப், எங்க அம்மா, என்னுடைய சம்மந்தி மாமி, பாட்டு மாமின்னு சத்குரு பேசியிருப்பார். நெறைய இடத்துல சொல்லியிருப்பார். என்னுடைய தங்கை, என்னுடைய பிரதர் இன் லா இவ்வளோ பேர் தான் எங்க குடும்பத்துல. இந்த சைடுல சுரேஷ், சுபான்னு சொல்ற ரைட்டர்ஸ் இருக்கா இல்லையா? பாலகிருஷ்ணன், அ பாலகிருஷ்ணன் அண்ட் சுரேஷ். கீழ வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர். இவ்வளோ பேர் தான் கிளாஸ் பண்ணுவா. இவ்வளோ பேரு தான் இருக்கோம். இதுல மத்தவங்க எல்லாரும் வந்து யாரும் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் நான் ஒருத்தன் தான் பண்ணியிருக்கேன். மத்தவெல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அவ்வளோதான். இதுல பிஎஸ்பி கூட நெறைய பேர் போகல அந்த சமயத்துல. எங்க அம்மா, நான் தான் போயிருந்தோம். சரி அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னோனே நேரா போயிட்டோம் சென்னைக்கு. எப்பவுமே சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ செகண்ட் கொஸ்டின். நாங்க தானே கேட்டோம். சரி போயாச்சு. எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் தெரியாது. ஸோ பட்டுக்கோட்டை பிரபாகரும் ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அப்பதான் கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. 3 ஃப்ளாட். இந்த மேல சுரேஷ் பாலகிருஷ்ணன் மேல வீடும், கீழ பட்டு. அவர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆக்குபை பண்ணல. அந்த வீட்ட அவர்ட்ட கேட்டு இத்தன பேரையும் கூப்பிட்டு அங்க ஒரு குரு பூஜை பண்ணணும். அந்த குரு பூஜை முடிஞ்ச உடனே எப்படி ஹவ் டு கோ அபௌட் இது அக்டோபர் மாசம் இது எங்களுக்கு சொல்றாரு. கிளாஸ் டேட் குடுத்திருக்கிறது பிப்ரவரி மாசம். எந்த வென்யூ தெரியாது. எந்த இடத்துல கிளாஸ் யார் சத்குரு யாருக்கும் தெரியாது. வி ஹேவ் டு என்ரோல். இதான் நிலைமை. அப்போ சென்னைக்கு போன உடனே முதல்ல குரு பூஜை முடிஞ்ச உடனே சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னாக்க, யாரெல்லாம் கிளாஸ் பத்தி பேசினா கேட்க தயாரா இருக்காளோ, 4 பேர் இருந்தா கூட போதும். யூ அரேஞ்ச். நான் வந்து பேசுவேன். இவ்வளவுதான். திஸ் நீங்க. இஸ் த அரேஞ்ச்மென்ட். ம். நீங்கலாம் இவ்வளவு பண்ணா போதும். அது தவிர எங்கேயாவது பேனர் அவெல்லாம் சொன்னா ஒரு 3 பேனராவது கட்டணும்னா. அப்பலாம் ஈஷால வந்து அட்வர்டைஸ்மென்ட்லாம் அவ்வளவு பண்ண விடமாட்டா. நீ எப்படி நடந்துக்கிறங்கிறத பார்த்து தான் இந்த கிளாஸ்க்கு மத்தவங்க உன்கிட்ட இவ்வளோ மாற்றம் இருக்கே! இது என்னன்னு கேட்கணுமா? வந்து கேட்பேன். அப்படிதான் கேட்டு தான் வாலண்டியர்ஸ் அந்த மாரி ஒருத்தரும் நடந்துண்டா. அவள பார்த்து தான் கிளாஸ்க்கு வந்தோம். இப்படிதான் அப்ப போயிட்டு இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சைக்ளோ ஸ்டைல்ல ஒரு ஜெராக்ஸ் பண்ணி ஒரே ஒரு காப்பி குடுப்பா. அத காமிச்சுட்டு எடுத்துன்னு வந்துடணும் மேக்ஸிமம். அவ்வளவுதான் 2வது லெவல். என்ன சைக்ளோ ஸ்டைல்? இல்ல சைக்ளோ ஸ்டைல் இல்ல. நம்ம கிளாஸ்க்கு ப்ரோச்சர் போடுறோம் இல்லையா? பிரிண்ட் பண்றோம் இல்லையா? ஒரு 1 பேஜ்ல நம்ம ம். சகஜஸ்தி யோகான்னு தான் இருந்தது. ம். அந்த 14 நாள் கிளாஸ் என்ன பெனிஃபிட், எங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் மாரி போட்டு, ம். நம்மளோட ஈஷாவோட சிம்பல் மேல அந்த ட்ரையாங்கிள் சிம்பல் ட்ரையாங்கிள். போட்டு. அது ஒண்ணே ஒண்ணு ஜெராக்ஸ் பண்ணி ஒரு காப்பி குடுப்பா. அத யார்ட்டயாவது பேசினா அத காட்டலாம். அவளுக்கு குடுக்கக்கூடாது. ஒண்ணே ஒண்ணு தான். அத காமிச்சுட்டு எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்
ஒரு ப்ரோச்சர் ஒண்ணு போட்டா ரூ. 4க்கு ட்ரையாங்குலர் ப்ரோச்சர். யார் வீட்லயாவது இருக்கும். நான் முடிஞ்சா த்ரீ அனுப்புறேன். ஃபோல்டு 3 ப்ரோஷர். ஃபோல்ட். எல்லாரும் அத எல்லாரும் தரமாட்டா. அவளோட பொக்கிஷம் மாரி அவ சேஃப்ல வச்சுன்னு இருப்பா. இன்னைக்கும் அது வெளில வராது. எங்க வீட்லயும் ஒண்ணு இருக்கு. என் ஒய்ஃப் மனசு வச்சா வரலாம். ஆ ஏன்னா அது அவள பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஹர் ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் கிடைக்காதுங்கிற மாரி குடுக்க மாட்டா. அப்போ அது ஒண்ணு இருக்கும். அது எல்லார் வீட்லயும் எங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கிளாஸ் சீ த்ரூ கிளாஸ் மாரி அந்த இடத்துல வச்சிருப்பா. இல்ல வந்தா யாராவது வந்து அது மாத்திரம் காட்டும். இவ்வளவுதான் மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மென்ட். நான் தான் ஃபர்ஸ்ட்டு சத்குருட்ட கேட்டு எனக்கு 3 பேனர் போடணும்னு பர்மிஷன் ம். அப்போ இப்போ 3 பேனருக்கு காஸ்ட் எல்லாம் பார்த்து மொ கொஞ்சம் சீப்பா பேனர் தான் போட முடியும். கலர்லாம் கிடையாது. வெறும் ஈஷா யோகா ப்ரோகிராம் சோ அண்ட் சோ டேட் கான்டாக்ட் நம்பர். வென்யூ ஃபிக்ஸ் பண்ணல. அதனால வென்யூ தெரியாது. ஒரு 3 பேனர் மாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த சத்குருட்ட பேசி ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணி இந்த பேம்ப்ளெட்ஸ் குடுக்கறதுக்கு ஒத்துண்டார். அதுவரைக்கும் பிரிண்ட் பண்ண மாட்டா. அது என்ன சென்னை கிளாஸ்ல ஒரு 1000 காப்பி பிரிண்ட் அந்த பேம்ப்ளெட் எப்போ பிரிண்ட் பண்ண முடியும்? நாங்க வென்யூ ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்ண முடியாது. வென்யூ இப்ப எந்த வென்யூன்னு போடணும் இதுல பேனர்லயும். ஸோ பேனர் எங்க கட்டுறதுங்கிற வரைக்கும் நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம். பேனர் இப்படி இருக்கணும் எல்லாம் பண்ணிட்டோம். முதல்ல பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எங்கேயாவது போய் பேசணும். ஸோ அப்போ ஆர்.எம். சுப்பிரமணியம்னு ஒருத்தர் நம்ம வாலண்டியர் இருந்தார். கிளாஸ் பண்ணவர். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சத்குரு கிளாஸ் பண்ணவர் இருந்தார். அவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி, உங்க ஸ்டாஃப் யாராவது ஒரு 4, 5 பேர் லஞ்ச் டைம் முடிஞ்ச உடனே, ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே அவாள்ட்ட லஞ்ச் ரூம்ல வச்சு நம்ம கிளாஸ் பத்தி பேசலாம். உங்க பாஸ்ட்ட பர்மிஷன் வாங்கிருங்க. ஏன்னா பேங்க்குள்ள போய் பேசுறோம். ஏதாவது இதுவாகக்கூட இல்ல பர்மிஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி எத்தன மணிக்கு பேசலாம்னா, நீ 4 மணிக்கு வந்துரு. 5 மணினா எல்லாரும் போயிடுவாங்க ஆஃபீஸ விட்டுனாங்க. நான் 4 மணிக்கு போயிட்டேன். அவர் சீட்ட விட்டு எழுந்துக்கிற வழியா காணோம். அவர் வேலை அவருக்கு வேண்டி இருந்தது. 4:30 ஆயிடுத்து. என்ன ஆயிடுது? கடைசியில எல்லாரும் போயிட போறாப்பா அப்படின்னா 4:30க்கு அவசர அவசரமா ஒரு ஒரு நேரா போய் அவருடைய டிஜிஎம்ட்ட போய், இந்த மாரி ஒரு யோகா கிளாஸ் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பர்மிஷன் குடுங்க. லஞ்ச் ரூம்ல பேசணும். ஜஸ்ட் சி த மிராக்கிள். நாங்க 4 பேர் பேசுறதுக்கு தான் பர்மிஷன் கேட்க போனோம். இந்த டிஜிஎம் எதுக்கு லஞ்ச் ரூம்ல? வை நாட் யூ அரேஞ்ச் இன் அவர் போர்ட் ரூம். கீழ அவங்க போர்ட் ரூம்ல அரேஞ்ச் பண்ணணும்னாக்க, இவ்வளோ பேருக்கும் நம்ம இஷ்யூ பண்ணோம். அவசர அவசரமா ஒரு சர்க்குலர் மாரி அடிச்சு, அத ஓடி, ஓடி, ஓடி எல்லார்ட்டயும் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் குடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி, 5 மணி ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே கீழ போர்ட் ரூம்ல ஒரு ஸ்பீச் குடுக்கறதுக்கு இன்ட்ரோடக்ஷன் டாக் குடுக்கறதுக்கு ஏற்பாடு ஆயிடுத்து. நான் நாள் வரைக்கும் மைக்க பார்த்தா கை கால்லாம் அலர்ற ஆளு. இங்க 8 என்ட்ரன்ஸு. ஒரு 200 பேர் உட்கார்றா. ஸோ மேல ஸ்டேஜ்ல நான் ஏறியாச்சு. ஏஜிஎம் இந்த பக்கம் ஒரு டிஜிஎம், இந்த பக்கம் ஒரு டிஜிஎம் இருந்தார். மேல சைட்ல. நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். ஃபுல்லா கிரவுடு. நான் ஸ்டாப்பா 1 1/2 ஹவர்ஸ் பேசுறேன். பின் ட்ராப் சைலன்ஸ். முந்தின நாள் கை கால்லாம் உதறியிருக்கு. விஜயதசமிக்கு முந்தின நாள். மைக்க பார்த்தாலே அலறுவேன். என்ன பேசினேன்? இப்படி பேசினேன். ஒண்ணும் தெரியாது. அந்த ஸ்பாட்ல 35 பேர் பணம் குடுத்துட்டாங்க கிளாஸ்க்கு. வென்யூ கிடையாது. சத்குரு யாருன்னு தெரியாது. ஐ ஒன்லி ஸ்போக் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சத்குரு. எனக்கு யோகா பத்தி பெருசா என்ன தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் தான் தெரியும். நான் இந்த மாரி போனேன். இந்த மாரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணேன். திஸ் இஸ் த பெனிஃபிட் ஐ ஹேட். வாங்க. மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் பேசினேன். ஒரு 1 1/4 1/2 மணி நேரம் இருக்கும். 35 பேரு. அப்போ அக்கவுண்டிங் ப்ரொசீஜர்லாம் வந்து ஒன்லி அந்த செகண்ட் டே ஆஃப் த கிளாஸ் தான் நம்ம ரெசீட் குடுப்போம். அதுவரைக்கும் பணம் வந்து சஸ்பென்ஸ்ல தான் வாங்கியிருப்போம். முன்ன பின்ன என்ன யாருன்னு தெரியாது. எல்லாரும் பணம் குடுத்தது பணம் வாங்கிட்டோம். ஒருத்தர் பேரையும் ஒரு ஒயிட் கவர்ல போட்டு எழுதி அப்படியே வச்சுட்டோம். இது இப்படி ஒரே இடத்துல 35 பேர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டாக்ல அன்னைக்கு முடிஞ்சுது. இது சத்குரு வந்து 70 பேர் சொன்னது மார்னிங் அண்ட் ஈவினிங் மாத்திரம் தான் சொல்லிருக்கார் போல் இருக்கு. எங்களுக்கு இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதுக்கு முன்னாடி தமிழ் கிளாஸ்லாம் 3 கிளாஸ்லாம் கூட எடுப்பா. அத வந்து 2 கிளாஸா குறைச்சாச்சு. ஏன்னா, எங்களோட எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற வெறி அதிகமா இருந்ததுனால, ஜஸ்ட் வி ஸ்டார்ட்டட் கோயிங் அரவுண்ட். இந்த கிளாஸ் வந்து முதல்ல ரோட்ல போய் காந்தி நகர் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 தெரு முனையில போய் நான் யார்ட்டயோ பேசினேன்னா, யாரோ 4 பேர் வந்து என்கிட்ட பணம் குடுப்பா. ஒரு காந்தி நகர்ல ஒரு ரோட்ல
ஜஸ்ட் பேசி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 8 பேர் பணம் குடுத்தாங்க. யார் சத்குரு தெரியாது. என்னைக்கு கிளாஸ் தெரியாது. பணம் வாங்கியாச்சு கிளாஸ் பத்தி பேசிட்டு. ஒரு ஒருத்தர் எக்ஸெல் அகாடமின்னு ஒருத்தர் வச்சிருந்தார். அவர் வந்து ஹியூமன் டெவலப்மென்ட் கோர்ஸ் ஒண்ணு நடத்தியிருந்தார். ஒரு காசு வாங்கிட்டு 5,000 அந்த காலத்துல ரொம்ப காஸ்ட்லி கோர்ஸ் 4,000 5,000 அவரோட கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடுவுல எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீ பேசுன்னு சொன்னார். 15 நிமிஷம் பேசினேன். அவர் கிளாஸ்ல அங்கேயே ஒரு 14 பேர் பணம் குடுத்துட்டாங்க. என்ன எப்படி குடுத்தா ஏது ஒண்ணும் தெரியாது. இப்படிதான் வந்தது. நாங்க போய் நின்னேன், இது பேசினேன். ஒண்ணும் கிடையாது. அவரு எதிர யாரு ஒரு புல்ல தூக்கி போட்டா கூட அத டான்ஸ் ஆடி அது கொண்டு வந்திருக்கும். அந்த புல்லாக நான் இருந்திருப்பேன். அவ்வளவுதான் அது. இப்படித்தான் போச்சு. இதுல திடீர்னு என் தங்க மாதவரத்துல இருந்தா. அவ கிளாஸ் பண்ணியிருந்தா திருப்பூருக்கு வந்து. இல்ல எங்க ஊரு மக்களுக்கெல்லாம் கிளாஸ் வேணும் அப்டின்னா. அவ காத்தால அங்கேருந்து மாதவரத்துலேருந்து சென்னை சென்டர் எங்க வச்சாலும் வந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நைட் கிளாஸ் முடிஞ்சு போறதுக்கு பஸ் கிடைக்காது. அதனால மத்தியான கிளாஸ் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணணும் அப்டின்னு. நான் சொன்னேன் மத்தியான கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனா எனக்கு மத்தியான கிளாஸ்க்கு 70 பேர் வேணும். அவ அப்படி போனா அவளே ஒரு 25 பேருக்கு மாதவரத்துலேருந்தே 2 2 வேன்ல அது அவ கிளாஸ்க்கு வர அளவுக்கு ஆள் புக் பண்ணிட்டா. ஹால். ஆள் இல்ல. 30 மக்கள். பேர் 30 பேர் பேர். என்ரோல் யார் பண்ணிட்டாங்க. சத்குரு தெரியாது. சும்மா நாங்க பேசுறோம். எங்கள நம்பி காசு குடுக்குறா. பேர் எழுதி வாங்கி வச்சோம். எங்களுக்கு அக்கவுண்டிங்ல ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர் போட்டு யார் யார் பேர் அப்படியே எழுதிருவோம். மார்னிங் கிளாஸா, ஈவினிங் கிளாஸா எம் அந்த மாரி போட்டு ஆஃப்டர்நூன்னா ஏ போட்டு சீரியல் நம்பர் போட்டு அனுப்பிச்சுருவோம். இப்போ ஓரளவு இப்படி போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு சமயத்துல வென்யூ ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நிலை வந்தது. நம்மளுடைய பட்ஜெட் எப்பவுமே ரூ. 500 தான் மொத்தமே ஒரு நாள் ஹாலுக்கு ரென்ட் குடுக்க முடியும் நம்மளால. ரூ. 500க்கு சென்னையில நம்ம நினைக்கிற ஹால் எப்படி இருக்கணும்னாக்க, அது 50க்கு ஒரு 60க்கு 60, 60க்கு 40 இருக்கணும். அக்கோஸ்டிக் இருக்கணும், மைக் இருக்கணும், பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கணும், நல்ல லொகேஷன்ல இருக்கணும். இவ்வளவோ நம்ம ஆனா எதிர்பார்ப்போம். எங்க கிடைக்கும்? தெரியல. கஷ்டம் தான். ஏதோ ஒரு ஒரு நுங்கம்பாக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் இருந்தது. தாஜ் கோரமண்டலுக்கு எதிர்த்தாப்புல இது வந்து ஒரு சந்து மாரி வரும். அந்த எல் ஷேப்ல அங்க இருந்தது. அங்க போய் அந்த ஃபாதர போய் பேசினேன். அங்கேயும் என்னோட யோகா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பேசினேன். இதான் கிளாஸு. யார் வேணா வரலாம். இஸ் நாட் ரிலிஜன் பியாண்ட் ரிலிஜன். யார் வேணா வரலாம். எந்த டீச்சிங்ஸ் கிடையாது. குரு கிடையாது. அதெல்லாம் சொன்னேன். அவர் என்னமோ தோணித்து ரூ. 500 குடுத்துட்டாரு. ஹால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹால். கரெக்ட்டா ஒரு 200 பேர் மேல உட்காரலாம். டைட்டா உட்கார்ந்தா 200 பேர் மேல உட்காரலாம். ஹால் குடுத்தாச்சு. ஹால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேனர் போடணும். ஸோ என் தம்பிட்ட சொல்லி பேனர் புக் பண்ண சொன்னேன். ஒரு துணி பேனர் போட்டு 3 பேனர் போட்டாங்க. அந்த வென்யூலயேவா? வென்யூ கிட்ட. வென்யூ வந்து தாஜ் கோரமண்டலுக்கு கொஞ்சம் எதிர்த்தாப்புல வச்சுக்கோங்களேன். நுங்கம்பாக்கத்து ஹை ரோட்ல அந்த அந்த மரத்து மேல கட்டுவா இல்லையா? அவன் யார் கட்டுறது? கட்டுறதுக்கு ஆளுக்கெல்லாம் காசு குடுத்தெல்லாம் கட்ட முடியாது. அவளே 2 பேர் 2 அவ 2 பேர் ஏறி போனா. அவளே மரத்து மேல ஏறி கட்டிட்டு வந்துட்டா. நான் கேட்டேன் கட்டிட்டியாடான்னா, கட்டிட்டேன்ட்டான். அடுத்த நாளைக்கு அந்த பக்கம் போய் பார்த்தா 2 பேனரையும் காணோம். யாரோ கழட்டி நல்லா படுத்துக்கிறதுக்கு சோகமா தூக்கி எடுத்துன்னு போயிட்டாங்க. இதுக்கு மேல பேனர் போட முடியாது. அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னும் கேட்டா அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஐஓபி போறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போ சென்னையில வேற சில யோகா வகுப்புகள் நடந்தது. எந்த அளவுக்கு நடந்ததுனாக்க, எப்படி விக்ஸ் வேப்பராலாம் அந்த காலத்துல நீங்க பார்த்துருக்கலாம். எந்த தெருமுனையில போனாலும் ஒரு விக்ஸ் வேப்பரா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பா. நீ அவங்கள தப்பிச்சே முடியாது. அந்த மாதிரி வேற சில யோகா ப்ரோகிராமுக்கு அந்த மாரி கேம்பெயினிங் இருந்தது. அவ வந்து 15 நாள் ப்ரோகிராம் இருந்தது. 1 வார ப்ரோகிராம் இருந்தது. 3 நாள் ப்ரோகிராம் இருந்தது. 1 நாள் ப்ரோகிராம் இருந்தது. ஃப்ரீ ப்ரோகிராம் இருந்தது. 2 டேஸ் இவ்வளவும் இருந்தது. இட் வாஸ் கோயிங் ஆன். அந்த போஸ்டர்லாம் பெரிய பெரிய போஸ்டர் 6க்கு 5. நான் இத பார்த்துட்டு வந்து சத்குருட்ட சொன்னேன். இந்த மாரி போயின்னு இருக்கு சத்குரு. நான் எங்க போய் நான் எப்படி கோ டேக் தெம் ஹெட் ஆன். இந்த வார்த்தை தான் சொன்னாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. கோ டேக் தெம் ஹெட் ஆன். எனக்கு ஹெட்டும் தெரியாது, ஆனும் தெரியாது. சிம்பிளி நான் போனேன். சத்குரு சொல்லிட்டாரு நாங்க போனோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். 3 கிளாஸும் என்ரோல் பண்ணி மத்தியான கிளாஸ் ஃபுல்லா வந்து மாதவரம் அந்த மாரி வெளியிலேருந்து வரவா லேடீஸ் தான். மத்தியானம் காலையில வர முடியாது. ஃபுல்லா லேடீஸ் மத்தியான கிளாஸு. கிளாஸ் புக் பண்ணியாச்சு.
இன்ட்ரோடக்ஷன் டாக் அரேஞ்ச் பண்ணுறோம். அன்னைக்கு காத்தால போயிட்டு கார்பெட்லாம் விரிச்சுட்டு மைக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு வாலண்டியர் முன்னாடி கிளாஸ் பண்ணியிருந்த ஒருத்தர் வந்து, "எங்க வீட்ல நெறைய பூந்தொட்டி இருக்கு. நான் கொண்டாந்து சத்குருக்கு வந்து பூந்தொட்டி இருந்தா ரொம்ப பிடிக்கும். நான் கொண்டாந்து தரேன்னு." குடுங்க வை." ஸோ அவர் ஸ்டேஜ் கீழ இந்த பக்கம், இந்த பக்கம் எல்லாம் பூந்தொட்டி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் ஒண்ணும் எதிர்பார்த்து பண்ணல. இப்போ அந்த இன்னைக்கு தான் இன்ட்ரோடக்ஷன். நாங்க வெயிட்டிங் லிஸ்ட் போட்டோம். ஒரு கிளாஸ்க்கும் 70 பேர் என்ரோல்மென்ட் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3 வேற 10, 10 இருந்தது. ஸோ ஒரு கிளாஸ்க்கு 210 பேர் என்ரோல்மென்ட். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ். சமயத்துல சென்னையில மாத்திரம் இல்ல. எந்த இடத்துலயுமே 210 பேர் என்ரோல்மென்ட் ஆயி ஒரு சென்டர்ல கிளாஸ் நடந்தது கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுல எதுவுமே நாங்க பண்ணினோம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுவும் நான் பண்ணேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என்ன வேணுமோ அத எப்பவுமே நடத்திப்பாரு. இது ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் மாத்திரம் இல்ல. எல்லா கிளாஸ்லயும். அன்னைக்கு காலையில 10 மணிக்கு போனேன். கார்பர் ஹால் எல்லாம் நாங்களே தான் பெருக்குவோங்க. நான் பெருக்கி மாப் பண்ணி, ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி, மைக் நம்ம மைக்கெல்லாம் நாங்க சொந்த மைக் தான் அப்ப யூஸ் பண்ணுவோம். அது கோயம்புத்தூர்லேருந்து மைக் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டான் முன்னாடியே. அந்த கார்பெட் விரிச்சு, மைக் போட்டு, மைக் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு, யாரும் கிடையாது. நான் மாத்திரம் தான் இந்த ஹால்ல. நானு அப்பாடான்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி, சவாசனத்தில படுத்துட்டு, சாயந்தரம் தான் கிளாஸ் ஒரு 10 நிமிஷம் சவாசனத்தில படுத்துருந்தேன். ஒரு போலீஸ்காரன் வந்தான் அப்படின்னு. அட போலீஸ்காரன் வரான்னு கொஞ்சம் பயமா எ வந்த உடனே யார் இந்த கிளாஸ் நடத்துறான்னு கேட்டான். நான் ஈஷாவுக்கு நான் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் இன்சார்ஜ். எங்களுக்கு ஒரு சீட் வேணும். ஒரு விவிஐபி போறார் அவருக்கு இடம் குடுக்கணும். தனியா ஒரு இடம் குடுக்கணும். இந்த கிளாஸ்க்கு வரவங்க எல்லாருமே விவிஐபி தான். எங்களுக்கு தனியா யாரையும் நாங்க விவிஐபியா ட்ரீட் பண்றது கிடையாது. வரவங்க அவ்வளவு பேருமே எங்களுக்கு விவிஐபி தான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. யார் வந்தாலும் அவங்க எல்லாரையும் நாங்க வி வில் ட்ரீட் தெம் லைக் தட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சாயந்தரம் 5 மணி ஆகுது. 4:30 மணி 4:45 ஆயிடுது. கீழ வந்து பார்த்தா, அந்த ரோடு ஒரு 20 அடி ரோடு வந்து எல் ஷேப்ல பெண்ட் ஆகும். நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. நான் முன்ன பின்ன கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தா தானே எனக்கு இதெல்லாம் தெரியும். பார்த்தா கார்ல வருது. மோட்டார் பைக் வருது. எங்க பார்க் பண்றதுன்னு தெரியல. அந்த ரோட்ல வந்து 4 பைக்க பார்க் பண்ணாலே அந்த ரோடு காலி. அது ரொம்ப முக்கியமான ரோடு. தாஜுக்கு எதிர்த்தாப்புல. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது பார்க்காம விட்டுட்டோமேடா! அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல அப்பதான் ஒரு பில்டிங் இடிச்சு போட்டு காலியா இருந்தது. கட்டப்போறா பில்டிங். நான் அந்த வாட்ச்மேன்ட்ட போய் கேட்டேன். "யார்ப்பா இது பில்டிங்கு?" அப்படின்னா. "இது ஒரு செட்டியாரோட பில்டிங். அவரு இடிச்சுட்டாங்க. கட்டப்போறாங்க" அப்படின்னா. அவரு கான்டாக்ட் நம்பர் இருந்தா கூடேன் அவர்ட்ட பேச இல்ல இப்ப வரப்போறாருன்னா. அவரு வந்தாரு. வந்தோனே பஸ் அவரு யோகா ப்ரோகிராம் 15 நாளைக்கு வண்டி பார்க் பண்ண இடம் குடுங்கன்னு. பண்ணிக்கோப்பான்ட்டார். அவ்ளோ வண்டியும் அந்த ரோட்ல அதாவது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸே அடுத்த நிமிஷம் நெனச்சு கூட பார்க்கல. அடுத்த நிமிஷம் அவ்ளோ வண்டியும் சௌரியமா பார்க் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துருது. இது முடிஞ்சது. கிளாஸ் சத்குரு கீழ இறங்கி வந்துன்னு இருக்கார். நான் இறங்கி வரேன். ரோடு ஃபுல்லா அதுக்கு முன்னாடி அ ஒரு 10 போலீஸ்காரன் வரான். கார்ப்பரேஷன்காரன் வரான். அந்த ரோடு ஃபுல்லா கிளீன் பண்ணி, இந்த மந்திரி எல்லாம் வந்தா ஒரு பக்கெட்ல இதெல்லாம் போடுவா தெரியுமா? அந்த அ போரிங் பவுடர்லாம் போடுவார்ல. அதெல்லாம் போட்டு ரோடு அப்படியே அமர்க்களமா நீட்டா இருக்கு ரோடு. எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த போலீஸ்காரன் வந்தான். "சார் நான் சொன்னேன்ல விஐபி அவரு வரப்போறாரு" அப்படின்னா. "சரிப்பா வரட்டும்" அப்படின்ட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த பக்கம் அ இன்ஸ்பெக்டர் 2 பேரும் முன்னாடியே வந்துட்டா. வந்து அவ 2 பேரும் கீழ நின்னுருக்கா. சத்குரு வராருன்னு வ வ வராருன்னு வரதுக்கு வந்தா வாசல்ல ரிசீவ் பண்ணோம்ல. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சத்குரு அந்த கார் வந்து ஒரு ஜீப் ஒரு வேன் வச்சிருந்தாரு. இனோவா மாரி ஒரு 4 வீலர்ல யாரோ இங்க ஒரு வந்த உடனே நேரா போய் வாசல்ல ரிசீவ் பண்ண போறேன். இந்த பக்கம் எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டர். சத்குரு கிட்ட "என்னப்பா இதெல்லாம்?" "தெரியாது சார். யாரோ ஒரு விவிஐபி வரப்போறாளாம்." "யார்?" "ஒண்ணும் தெரியாது." அப்படியே எல்லாரும் உள்ள போனா, உள்ள கிளாஸ் அந்த அந்த வி அந்த வி 4 போலீஸ்காரா கிளாஸ் ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் டாக் நடக்கிற வரைக்கும் ஹால் பக்கத்துல இந்த வராண்டாஸ்ல இருந்தா, அந்த விவிஐபி வரல. ஹி மே பி அன் ஐபிஎஸ் ஆஃபீசர் ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீசர்ன்னு சொன்னா. தெரியல வரல. எனக்கு எந்த அளவுக்கு டிமாண்டுனாக்க
இந்த மிச்சம் 10 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இல்ல. அவ எல்லாரும் 30 பேர் எனக்கு கிளாஸ் வேணும்னு கேட்கிறா. நான் முடியாது. 20 சத்குருக்கு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. 70க்கு மேல யாரையும் அலோவ் பண்ணாதன்னு. ஒரு செஷன்ல. ஒரு செஷன். 3 செஷனுக்கு 210. 3 செஷனுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் 10க்கு வாங்கி வச்சிருக்கேன். 10க்கு மேல வாங்கல. 10 வரைக்கும் யாராவது கேன்சல் பண்ணா குடுக்கலான்னு. கிளியரா சொல்லிட்டாரு. என்னோட ரொம்ப நெருங்கின உறவுக்காரர் ஒருத்தர் வந்து கேட்டாரு. எத்தனையோ வருஷமா கிளாஸ் கூப்பிட்டுன்னு இருக்கேன். அவர் எத்தனையோ கிளாஸ் கோயம்புத்தூர்ல தான் இருந்தார் அப்போ. கேட்டேன். சென்னைக்கு வந்து எனக்கு முடியாதுன்னு. நான் வெயிட்டிங் லிஸ்ட் தான் இங்க நாங்க யாருக்கும் பிரையாரிட்டி காட்ட முடியாது. அவருக்கு கொஞ்சம் வருத்தம் கூட. அந்த ஹால் டைட்டா இருந்தது. அந்த அந்த ஒரு கிளாஸ் இல்ல. அதுக்கப்புறம் நான் பல ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் சத்குருவோட இன்வால்வ்டா இருந்திருக்கேன். எந்த ஹால் எடுக்கிறோமோ, அந்த ஹால் எவ்வளோ பேர் கொள்ளுமோ டைட்டா, அந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருவா. இது வந்து நாங்க என்ரோல் பண்றது இல்ல. ஸோ சத்குரு வந்து உங்ககிட்ட ஹோல்னஸ் முடிச்சதுக்கு இவருங்க அப்புறம் 70 பேருன்னு சொன்னது 70 பேர் சொன்னது, அவர் சொன்னது 2 கிளாஸ் தான் சொல்லியிருந்தார் போல 2 இருக்கு. செஷனுக்கு இன்ட்ரோடக்ஷன் டாக் முடிஞ்ச உடனே என்ன கேட்டாரு. "ஹரி எத்தன செஷன் 3 அட்டெண்ட் பண்ணியா? நான் 2 தானே உன்கிட்ட சொன்னேன்னு." ம். சத்குரு அவங்கலாம் மாதவரத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன கடிஞ்சிக்கல. 3 கிளாஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது டீச்சரா இருந்தா தான் தெரியும். அதுவும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தட் இஸ் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் 3 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பா கிளாஸ் பேச வேண்டியிருக்கும். ஸோ ம். 9 மணி நேரம். இந்த காலையில 5 மணிக்கெல்லாம் வீட்ட விட்டு கிளம்பிடணும். 5:30க்கெல்லாம் 5:45க்குள்ள கிளாஸ் ரூமுக்கு வரணும். 6க்கு கிளாஸ் ஆரம்பிச்சாகணும். நான் ஸ்டாப்பா 9 மணிக்கு முடியும். 9 மணிக்கு முடிஞ்சா ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி குடிச்சா அதிகம். கரெக்ட்டா மறுபடியும் 10க்கு ஆரம்பிக்கணும். 1 மணிக்கு கிளாஸ் முடியும். போமாட்டா. எல்லாரும் சுத்தி நிப்பா. போக விட மாட்டா. அவங்களெல்லாம் உடனே ஒண்ணும் பண்ண முடியாது. 2 மணிக்கு மேல தான் அங்கேருந்து கிளம்ப முடியும். 3 மணிக்கு வீட்டுக்கு வருவா. திருப்பி 5:30க்கு அடுத்த கிளாஸ்க்கு அங்க இருந்தாகணும். 5:50க்குள்ள. எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு ஒரு வெறி இருந்தது. எங்களுக்கு கிடைச்ச இந்த அனுபவம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். எல்லாரும் இந்த மாரி ஒரு ஆனந்தமா இருக்கணுங்கிற அந்த அந்த ஒரு நிஜமாவே ஒரு வெறி இருந்தது. எனக்கு இல்ல. எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் இருந்தது. அதனுடைய விளைவு தான் அந்த தவிர எனக்கு 10 நாள் கிளாஸ் அப்படி விளையாட்டு மாரி 15 நாள் அவளுக்கெல்லாம் லக்கு. சத்குரு கூட 13 நாள் அப்படி போச்சு கிளாஸ். அவ்வளவு நல்லா போச்சு கிளாஸு. அதுல எல்லாம் முடிஞ்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு கிளாஸ் போம்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தன் வந்தான். நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியே தீருவேன் போமாட்டேங்கிறான். நான் எப்படி இல்லாம சொல்லி பார்க்குறேன். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுமே நான் குடுக்கலடா முடியாதுன்னு சொல்லி. இல்ல எனக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். சரி அட்டெண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணேன் சத்குரு இது மாரி போமாட்டேன்றான். அவன என்ன பணம் கட்டுறேங்கிறான். இல்ல அவன்ட்ட பணமும் இல்லங்கிறான். பணமும் இல்லைன்னா எப்படி அவர அட்மிட் பண்ண போறாருன்னு தான் நினைச்சிருந்தேன். ஏன்னா கமிட்மெண்ட் இருக்காது 13 நாளைக்கு வருது. அப்போ எவ்வளோ குடுக்க முடியும் கேளு. நான் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு இன்னைக்கு பணம் கிடையாது. அடுத்த ஞாயித்துக்கிழமைக்கு மேல எனக்கு ஒரு ரூ. 100 என்னால குடுக்க முடியும். ரூ. 100 அவன்ட்ட வாங்கி ஆட்டணும். ஆக்சுவலா எவ்வளவு அப்ப ரூ. புரோகிராம் 300 காஸ்ட்? புரோகிராம். ரூ. 300. அவன மாத்திரம் எதுக்கு எடுத்தாருன்னு தெரியாது. ஆனா, அந்த அந்த இனிஷியேஷன் அன்னைக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டு பேசினார்ல. அப்போ சத்குரு ஒரு 100 ஃபோட்டோ எடுத்தான். அதுவரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் சத்குரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. நான் கொண்டு வரல. நான் அப்புறம் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த டா கருகருன்னு தலைய ஃப்ரண்ட்ல வச்சு, நான் கருப்பா தாடியோட இருக்கும். அந்த ஃபோட்டோ தான் ரொம்ப நாளைக்கு கிளாஸ்ல நம்ம சத்குரு இல்லைனாக்கா டீச்சர்ஸ் வச்சு, அது சேர்ல வச்சுட்டு அந்த கிளாஸ் நடத்தியது அப்புறம் அவனோட ஃபோட்டோ தான். அப்படி ஒரு அதுவரைக்கும் நம்ம யாரும் அந்த மாரி ப்ரொஃபஷனலா ஃபோட்டோ எடுக்கணும், சத்குருவோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த மாரிலாம் தோணவே இல்ல எங்களுக்கு. அவர் கூட இருக்கணும் அவ்வளவுதான். ஸோ கிளாஸ் வெண்ட் ஆன் வெரி வெல். சத்குரு வாஸ் டாம் ப்ளீஸ்ட் வித் த கிளாஸ். அன்னைக்கு எல்லா மத்த கோயம்புத்தூர் அங்கேருந்து இது இங்கேருந்து தமிழ்ல இல்ல அந்த கிளாஸ்? ஆமா தமிழ் கிளாஸ். ஒரு 70 பேர் வாலண்டியர்ஸ் வந்துட்டா. இனிஷியேஷன் வெண்ட் ஆன் வெரி வெல். அன்னைக்கு கிளாஸோட கடைசி நாள். எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தா. அப்போ நானும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். அப்போ என்னோட முதல் கிளாஸ்ல எப்படி நான் சத்குருவ பார்த்தேன். அப்படி பத்தி பேசி அப்போ சொன்னேன். எனக்கு இந்த தாடி வச்ச ஆள பார்த்தாலே அலர்ஜி. அதனால இவர பார்க்கும்போது நாளே எனக்கு எல்லா விதமான டவுட்டோட தான் நான் உள்ள போனேன். இவரு கூட ஆரம்பிச்சதே ஒரு முதல்ல தான் கேள்வியில ஆரம்பிச்சு சொல்லிட்டு மை ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷேர்ட் லிட்டில் பிட்.
தென் த கிளாஸ் கன்க்ளூடட். எப்பவுமே கிளாஸ் கன்க்ளூட் பண்ணாக்க, நான் இந்த கிளாஸ் எடுத்தேன்னு அவர் சொல்லவே மாட்டார். இந்த கிளாஸ் வென்ட் ஆன் பிகாஸ் ஆஃப் த வாலண்டியர்ஸ் எனர்ஜின்னு தான் சொல்லுவார். எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். அந்த கிளாஸ்லயும் அந்த மாரி தான் பேசிண்டே போனார். கடைசியில சும்மா இல்லாம ஒரு வார்த்தைய விட்டுட்டார். அதுதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுத்து. இது இஸ் நாட் மை கிளாஸ், இஸ் ஹரிஸ் கிளாஸ்ன்ட்டார். ஆக்சுவலா அந்த இடத்துல ஹரிக்கு ஒரு வேலையும் கிடையாது. நாங்கலாம் பொம்மை. போய் நின்னோம். நின்ன இடத்துலலாம் அவர் தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சு. அவ்வளோ தட்ஸ் ஆல் த ட்ரூத் இஸ். இன்ன வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது மாத்திரம் இல்ல. இதுக்கு நான் அடுத்து போற குன்னூர் கிளாஸ் பத்தி சொன்னேன்னா நம்பவே முடியாது. எல்லாம் என்ன வேணுமோ அனைத்தையும் அவர் செஞ்சுப்பார். சும்மா நாங்க அங்க போய் நிப்போம். இப் என்ன செயல் செய்த பின்னாலும் சரி, எங்க போய் செய்யனாலும் சரி, சும்மா நாங்க போனா போறோம். மீதி எல்லாம் அவர் பார்த்துப்பார். இது எங்களோட ஒருத்தரோட அனுபவத்திலயும் பார்க்கலாம். இந்த மாரிலாம் கிளாஸ் திருப்பி போய் இப்ப கூட இருக்கும் தெரியாது. போனார்னா போவோம் அவ்வளவுதான். ஸோ இது இப்ப முடிஞ்ச உடனே குன்னூர் கிளாஸ் வந்து. இந்த 70 வாலண்டியர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? ஏன்னா இப்ப சென்னையில அதானே 70 ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாலண்டியர்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னாக்கா, அப்போ கிளாஸ் மெயினா 3 இடத்துல தான் நடக்கும். ஒண்ணு கோயம்புத்தூர், ம். இன்னொன்னு ஈரோடு, இன்னொன்னு திருப்பூர். சேலம் அப்பதான் கொஞ்சம் சேலம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தா. திருச்சி எப்போவாது. ஸோ இது எல்லா கிளாஸ்ல இனிஷியேஷன் டேனாக்கா எல்லா ஊர்லேருந்து வாலண்டியர்ஸ் வந்துருவா. இந்த இனிஷியேஷன் டே ஃபுல் ஒர்க்கும் வாலண்டியர்ஸ் தான். என் பையன்லாம் முதல்ல இந்த கிளாஸ்லாம் நடக்கும்போது குழந்தை. 6 வயசு தான். நாங்க இனிஷியேஷன்னா அங்கங்க விளையாடிட்டு இருப்பாங்க எல்லா பசங்களும். அவங்க கொஞ்சம் பெரியவனான பிறகுலாம் சத்குரு வந்துச்சுன்னா அவருக்கு ஈக்குவலா போய் ஃப்ரிஸ்பி விளையாடுவோம். அவருக்கு ஃப்ரிஸ்பி அவர மாரி விளையாடவே முடியாது. அவ்வளோ நல்லா விளையாடுவான் ஃப்ரிஸ்பி. ம். அவன் போட்டி போட்டு சில யங்ஸ்டர்ஸ் மாத்திரம் அவ கூட அதர் சைட்ல விளையாடுவா. ரொம்ப நல்லா காலையில ஃபர்ஸ்ட் 5:45 to 6 பீச்ல வந்தாருன்னா ஃப்ரிஸ்பி விளையாடிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் ரெகுலர் கிளாஸ் வில் கமென்ஸ் வித் ஆல் த பீப்பிள். அதெல்லாம் குடுப்பனே. இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது இனிமேலாம். அந்த கிளாஸ் ஏன் அப்படி எனக்கு தெரியாது. அவர் நடத்திட்டார். இதான் உண்மை. அங்க மாத்திரம் இல்ல. எல்லா இடத்துக்கும் நான் எங்க போய் நாங்க சத்குருக்காக என்ன வேலை பண்ணியிருந்தாலும், அது வந்து ஒரு பெரிய வேலையாவே தெரியாது. அது எங்களால செய்ய முடியாதுங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அவர் வந்து எங்களால என்ன செய்ய முடியாததோ அதத்தான் செய்ய சொல்வார். அது நடக்கும். ஸோ இந்த 1995 பிப்ரவரியில சென்னையோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நடந்திருந்தது. அதுல யாருமே இல்ல. ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு கிளாஸ் நடந்தது போட்டுருக்கு. 20 பேரோ, 22 பேரோ இருந்தா. யாருமே காணாம போயிட்டா. யாருமே சத்குருவோட தொடர்புல இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்பல்லாம் ஈஷா மாரி ஒரு இது கிடையாது. ஸ்தாபனம் எதுவும் கிடையாது. அவர் வருவாரு, கிளாஸ் எடுப்பாரு, போயிடுவாரு. எங்க போறாரு, என்ன பண்றாரு ஒண்ணும் தெரியாது. மோஸ்ட்லி இந்த மாரி சமயமா கிளாஸ்லாம் வருதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 45 நாளைக்கு அவர் இமயமலைஸ்ல சைலன்ஸ்ல இருப்பாரு. அந்த மாரி எங்க போறார், என்ன வரார் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா, அந்த டே ஆன் விச் த கிளாஸ் இஸ் அனவுன்ஸ்டு கரெக்ட்டா 6 மணின்னா 5:50க்கு அங்க இருப்பார். அதே மாரி சத்சங் இருந்தாலும் சரி, கரெக்ட்டா அவர் தான் சத்சங் எடுப்பாரு. அப்புறம் தானே டீச்சர்ஸ்லாம் இது எங்களுக்கு அதெல்லாம் பாக்கியம். சத்சங் முதற்கொண்டு சத்குரு தான் இருப்பார். அதெல்லாம் அந்த எங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம் வச்சுக்கலாமே. அவ்வளவு. இப்போ அந்த 1995 சென்னை கிளாஸ்ல ம். பண்ணவங்க, யாராவது ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாவோ, இல்ல இங்க ஆஷ்ரம்ல பிரம்மச்சரிஸாவோ அந்த மாரி வந்தவங்க யாராவது இருக்காங்களா? எக்கச்சக்கம் பேர் இருக்கா. பேரு தான் சொல்ல முடியல. இப்போ இம்மீடியட்டா சொல்றோம்னாக்க ம். அலோகா. சுவாமி அலோகா. சென்னையில தான் கிளாஸ் பண்ணாங்க. சென்னையில தான் கிளாஸ் பண்ணாரு. அந்த 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 கிளாஸ் கிளாஸ். தான். ஓகே. ஜெயந்தி தான் வாலண்டியர். நாங்க அவ வீட்ல தானே எல்லாம் யாஹ்! ஆ. எங்க சிஸ்டர் என் சிஸ்டர் சத்குரு ஜெயந்தி அவங்க எல்லாம். வீட்ல தான் ஸ்டே பண்ணதா ஆமா. சொன்னாங்க. மிலிட்டரி வீட்ல தான் ஸ்டே பண்ணுவார். நம்ம போய் யார் வீட்ல சொல்றோமோ அங்க ஸ்டே பண்ணுவார். அவரா வந்து இந்த இடம் தங்கலாம் கேட்க மாட்டார். ஒண்ணே ஒண்ணு சொல்வார். ஒரு மெடிடேட் நம்ம ஏற்கனவே கிளாஸ் பண்ணவங்க யார் வீட்ல வேணா சொல்லுவாங்க. நாங்க எந்த வீடுன்னு கை காட்டுறோமோ அங்க தான் ஸ்டே. என்ன அவருக்கு சில சமயம் தனி ரூம் குடுத்துருவோம் போனாக்க. ஏன்னாக்க அ அப்புறம் கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் இருக்கும். ஃபோன் கால் என்ன பண்ணாரோ எல்லாமே எழுதி குடுத்துருவாரு. கிளாஸ் அந்த 15 நாள் அவங்க வீட்ல தங்கினா போற அன்னைக்கு இவ்வளவு ஃபோன் கால் பண்ணியிருக்கேன். ஒண்ணொண்ணு இத்தனை நிமிஷம் முதற்கொண்டு எழுதி குடுத்துருவாரு. ஓ! பே ஆமா பண்றதுக்காக. பே பண்ண அவசியம். அவ சம் ஆஃப் தெம் வில் பி மிடில் கிளாஸ். அதனால அவளால முடியலைன்னா ஹி வில் பே தட் ஆல்சோ. அவ சத்குரு வந்துட்டு போனாருங்கிறதுனால ஒரு விதமான இதுவே தெரியாது உங்களுக்கு. ம். வீட்டு மனுஷன் இருந்தா இருக்காம சில வீட்ல எல்லாம் கிச்சன்ல கூட ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஜெயந்தி வீட்ல எல்லாம். ஆமா சொன்னாங்க. ஆமா, கொழுக்கட்டைலாம் பண்ணாங்க. ஆமா பண்ணிருப்பாரு. ம். அதனால அவ வீட்ல அந்த ஒரு வேலைக்காரி வந்தா கதவ திறந்தா அவளுக்கு கண்லேருந்து அப்படியே தண்ணி.
அவளுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அந்த ஒரு செகண்ட்ல கிடைச்சிருக்கும். ஸோ ரிசப்டிவ். ஒரு வயசான கிழவி அவ வீட்ல வேலை பண்ணியிருந்தா. யாரும் இல்ல. இவர் தான் வீட்ல இருந்தார். அவ வந்த உடனே இவர் தான் கதவ தொறந்துருக்காரா. கதவ திறந்தா சத்குருனாக்கா எப்படி இருக்கும்? அதுவும் அவளுக்கு யாரு சத்குருன்னு கூட தெரியாது. அப்படியே நமஸ்காரம். கை தூக்கி நமஸ்காரம் பண்ணா. அவ்வளோதான் அவ. கண்லேருந்து தண்ணியா கொட்டுதா. அவ சொன்னா, யார் யாருக்கு என்ன கொடுப்பன இருக்கோ, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். என்ன சமைக்கிற? ம். எது போட்டாலும் சாப்பிடுவேன். ஒண்ணுமே இதுதான் வேணும், அதுதான் வேணும். ஓகே. இப்போ குன்னூர் கிளாஸ் பத்தி சொல்லுங்க. குன்னூர் கிளாஸ். சென்னை கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் அப்ப கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஸோ சென்னை கிளாஸ் முடிஞ்சு சத்குரு போகுறப்போ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனார்? அவரு கிளாஸ்லயே அங்கேயே வந்து ஹரிஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் சும்மா அவர் சொல்லிட்டு அவர் வந்து ஹி வாண்டட் எல்லாம் அவர் பண்ணுவார். எல்லாம் அவன் தான் பண்ணாங்கிற மாரி சொல்லுவார். கோபுரம் தாங்கும் பூமிகள் தான். அத தூக்கி தலையில வச்சுட்டோம்னாக்க எங்களோட குரோத் எல்லாம் போயிடும். எங்களுக்கு தெரியும். எதனால யாருனால நடந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப போய் நான் தெருமுனையில எனக்கு ஏதோ ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. நம்ம தெருமுனையில போய் ஒருத்தன்ட்ட பேசி பண்ண முடியுமா? இதுக்கு நடுவுல நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டூ குன்னூர் பிரான்ச்ல ஆக்டிங் மேனேஜரா போயிட்டாங்க. அங்க நீங்க பேங்க்ல ஆமா இருந்தீங்க. பேங்க்ல மேனேஜரா இருந்தேன். அப்போ அங்க போன உடனே நான் குன்னூர் கிளாஸ் நான் நாங்க எப்பவுமே நாங்க இருக்கிற ஊர்ல கிளாஸ் வேணும்னு கேட்டுட்டே இருப்போம். பட் குன்னூர் கிளாஸ் குடுக்க போறாருன்னு தெரியாது. சத்குரு இப்ப இந்த ப்ரீவியஸ் பர்த் 2 இருக்கு இல்லையா? பரபிரம்மம், சத்குரு எல்லாம். அதெல்லாம் பத்தி அப்போ கொஞ்சம் அதிகமா பேசின சமயம் அது. அந்த சத்குருவோட ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க. அவரோட பேர்ல ட்ரஸ்ட்ல ஸ்கூல் இருக்கு குன்னூர்ல. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருஷம் அங்க வாழ்ந்திருக்காரு போலிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் பர்த்ல. சத்குருவோட ப்ரீவியஸ் பர்த்ல வாழ்ந்தார். நானு குன்னூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். எனக்கு வீடு அங்க கிடையாது. ஐ அம் எ பேயிங் கெஸ்ட் இன் சம்படீஸ் ஹவுஸ். அங்க குன்னூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி. குன்னூருக்கு அப்பதான் போயிருக்கேன் நானு. குன்னூர்ல மே மாசம் கிளாஸு, பிப்ரவரி மாசமே சொல்லிட்டேன். ஜனவரி மாசமே சொல்லிட்டேன். மே மாசம் கிளாஸ் குன்னூர்ல ஊட்டிலயும் அரேஞ்ச் பண்ணிடுவோன்ட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? குன்னூர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். சத்குருன்னா யாருக்குமே தெரியாது. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லயே யாருக்கும் தெரியாது. என்ன பண்றது? அங்க முதல்ல எங்க போய் ஆரம்பிக்கிறது? தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ரூ. 500க்கு நம்ம என்ன இடம் கிடைக்கும் குன்னூர்லன்னு தேடினோம். குன்னூர்ல ஒரு டப்பா இடம் கிடைச்சது. ஒரு எல் ஷேப்ல ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் மாரி ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூல். இது எல் ஷேப்ல இருக்கும். இது ஒண்ணும் அவ்வளோ நல்லா இருக்காது. ரூ. 500க்கு குன்னூர் ஹார்ட் ஆஃப் த டவுன்ல வேற எங்க கிடைக்கும் உனக்கு? சரி அந்த இடத்த ஒரு மாரி ஆல்மோஸ்ட் பேசிட்டேன். அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட பேசிட்டு வரும்போது, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பேனர் மாத்திரம் சத்குரு ஒரே ஒரு பேனர் மாத்திரம் கிளாத் பேனர். ஒண்ணு பிரிண்ட் பண்ணி அந்த ஊர்ல முக்கியமான சென்டர்ல போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தர் பக்கம் வந்தார். என்ன சார் சத்குரு போட்டிருக்கு. ஆமா சத்குரு கிளாஸ் ஒண்ணு இங்க சத்குரு கிளாஸ் இங்க குன்னூர்ல அரேஞ்ச் பண்ண போறேன்னாக்கா, எங்க பண்ண போறீங்கன்னா, இந்த ஹால தான் பேசிட்டு வந்திருக்கேன். அப்பா சத்குரு மாரி ஒருத்தர் வராருனாக்கா, நீங்க எந்த ஹால் உப்பாசி ஹால்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்டின்னாரு. எனக்கு உப்பாசின்னா எங்கன்னு தெரியாது. ஹால்னா என்னன்னு தெரியாது. நான் அந்த ஊருக்கே புதுசு நானு. வாரத்துல 4, 5 வீக்கெண்ட் எல்லாம் கோயம்புத்தூர் வந்துருவேன். சரியாப்பா சரியா போயிட்டான். அவன் எங்கேயோ கிளாஸ் பண்ணியிருக்கான். அங்க வாலண்டியர் எதுக்கு அங்க வந்தான்? எதுக்கு பேசினான்னு தெரியாது போயிட்டான். அப்புறம் அவன பார்க்கவே இல்ல. உப்பாசி ஹால்ன்னு இவன் சொல்லிட்டு போறானே சொல்லிட்டு, சரி உப்பாசி ஹாலுக்கு போலான்னு போனா, அங்க நீங்க உங்க லெட்டர் ஹெட்ல ஒரு ரிக்வெஸ்ட் குடுக்கணும். எங்க டைரக்டர பாருங்க. அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்னு. அங்க விசாரிச்சதுல அவ வந்து கீதா கிளாஸு, அம் வேற சில யோகா புரோகிராம்ஸு, வேற சில அந்த மாரி ஸ்பிரிச்சுவல் இதுக்கெல்லாம் டிஸ்கோர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? கதா காலட்சேபங்கள். அதுக்கெல்லாம் அவ குடுத்துட்டு இருக்கா ரென்ட்ல. பட் ரொம்ப செலக்டிவா தான் குடுத்துட்டு இருக்கா. சில பேர்லாம் ரெகுலரா மாசத்துக்கு 1 நாளைக்கு அந்த மாரிலாம் கிளாஸ் அங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கா. நானு லெட்டர் ஹெட் கேட்டேன். நம்ம ஈஷால அப்பதான் ஈஷா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லெட்டர் ஹெட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் லெட்டர் ஹெட்லாம் குடுக்க மாட்டா. ரொம்ப கெஞ்சி கூத்தாடி சுவாமி குருபிக்ஷா தான் அப்போ ட்ரெஷரர். ஒரே ஒரு லெட்டர் ஹெட் வாங்கிட்டு வந்து, அதுல நானே ஒரு லெட்டர் டைப் அடிச்சு, கீழ ஆத்தரைஸ் சிக்னேட்டரி போட்டு நானே கையெழுத்து போட்டு, இப்போ டைரக்டர போய் பார்க்குறேன். குடுத்துட்டேன்.
அவரு இஸ் வெரி டீப் இன்டு யோகா. அவருக்கு யோகா பத்தி நான் தியரியில எக்கச்சக்கமா தெரியும் அவருக்கு. எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும்னு. அப்புறம் தான் இதெல்லாம் தெரிய வந்தது. நான் போறேன். அவர் கேள்வி மேல கேட்டுட்டே போறாரு. என்னால பதிலே சொல்ல முடியல. திருப்பி திருப்பி நானு ஐ ஸ்டிக் டூ மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் சத்குருட்ட போனேன். இதான் நடந்தது. இந்த மாரி. இந்த அனுபவத்துக்காக நாங்க ஐ அம் ஜஸ்ட் முடியவே முடியாதுங்கிற மாரி தான் பேசிட்டு இருந்தார். லாஸ்ட்ல கையெழுத்து போடும்போது பர்மிட்டட்ன்னு போட்டு கையெழுத்து போட்டேன். என்ன ரிஜெக்ட்னே தெரியாது. பேசினது ஃபுல்லா நெகட்டிவா பேசியிருந்தார். குடுக்க முடியாது. நீங்க யாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாது. எல்லாம் அதுவும் இல்லாம யோகத்த பத்தி கேட்டாக்க, என்ன யோகத்த பத்தி கேள்வி என் தியரி கேட்டா, எனக்கு என்ன தியரி தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அவள்லாம் அந்த கிரியா யோகாவா, மந்திர யோகாவா, அதுவா, இதுவான்னு கேட்பா. எனக்கு ஒரு யோகாவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாரி சத்குருன்னு ஒருத்தர்ட்ட போனேன். இந்த மாரி ஒரு அனுபவம் எனக்கு. அவ்வளதான். யார் எது கேட்டாலும் ஐ ஸ்டிக் டூ மை எக்ஸ்பீரியன்ஸ். தே ஸ்டிக் டூ தியரி. கடைசியில குடுத்துட்டா. குடுத்தாச்சு. உடனே பேனர் போடணும். இப்போ மக்கள்ட்ட போய் பேசணும். எப்படி பேசுறது? யாரையும் தெரியாது. ஸோ என்னோட ஸ்கூட்டர் எங்க போய் நிக்கிறதோ, அந்த வீட்ல நுழைஞ்சு பேசுறேன். இவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நான் டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருந்ததுனால, பிப்ரவரி எண்டுல ஒரு சில்ட்ரன்ஸ் புரோகிராம் ஒண்ணு பண்ணேன். இந்த சில்ட்ரன்ஸ் புரோகிராம்க்கு 7 பேர் ஐ காட் என்ரோல்டு. குழந்தைங்க. குழந்தைங்க. மத்த ஊர் மாரி கிடையாது குன்னூர். காலையில ஊரே வந்து 7 மணிக்கு மேல 7:30க்கு தான் பஸ்ஸே ஸ்டார்ட் ஆகும் அந்த ஊர்ல. நான் சில்ட்ரன்ஸ் புரோகிராம் 6லேருந்து 8. எங்க சத்குரு ஸ்கூல்லயே. அவள்ட்ட போய் பேசி இடம் ஃப்ரீயா குடுத்துட்டா. ஒரு பெரிய கிளாஸ் ரூம் ஃப்ரீயா குடுத்துட்டா. காலியா கொண்டு வந்து குடுத்துட்டா. ஸோ நான் குளிர்ல நானே வடக்க காத்தால போயி அ க்ளவுஸ் போட்டிருந்தாலும் உள்ள அப்படியே குளிரும். அந்த ரூம திறந்து பெருக்கி கிருக்கி எல்லாம் வச்சுருவேன். 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே பசங்க எல்லாம் வந்தா. அவ அப்பா, அம்மாலாம் ஸ்கூட்டர்ல கொண்டு விட்டா. ஏன்னா பஸ் கிடையாது. அங்கே அந்த மெயின் குன்னூர்லேருந்து நான் இருந்த இடம் ஒரு 3, 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப் த ஹில் வேற. ஸோ நான் பசங்கள நீங்களே இருக்க வேண்டாம் போயிடுங்கன்ட்டேன். பசங்க வந்தாங்க. உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் 2ஆம் தேதி. என்ன ஆச்சுன்னு தெரியாது. எல்லா பசங்களும் கிளாஸ் 6 மணின்னா 4 மணிக்கே எழுந்து உட்கார்ந்துட்டு அப்பா, அம்மாட்ட என்ன கிளாஸ் கூட்டின்னு போ. இவ்ளோ சேட்டை பண்ற பசங்க திடீர்னு 4 மணிக்கே எழுந்து உட்கார்ந்து கிளாஸ்க்கு போறேன். அங்க என்னதான் பண்றீங்கன்னு கேட்கணுங்கிறதுக்காக அவ அப்பா, அம்மாலாம் வந்துட்டா. நான் ம். சொன்னேன், "கொஞ்சம் இரும்மா. இத நாங்க ஒண்ணும் பண்ணலம்மா. அவளுக்கு வெறும் யோகா தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். என்ன இல்ல அவ்ளோ சேட்டையா இருப்பான். இப்ப என்னவோ தெரியல நெறைய மாற்றம் இருக்கு குழந்தைட்ட. இது வந்து ஒரு 3 நாளைக்குள்ளேயே 10 நாள் கிளாஸ் 10வது நாள் முடிஞ்சது. அவ பேரன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டா. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இவ்ளோ சேட்டை பண்ற பசங்க இவ்ளோ அமைதியாயிட்டாங்க. காலைல 8 மணிக்குள்ள எழுந்துக்க மாட்டான். தினம் 4:30 மணிக்கு எழுந்துக்கிறான். நான் கொண்டு விடலைன்னா கூட அவனே நடந்து மலைக்கு மேல வந்துருவான் போல இருக்கு ம். கிளாஸ்க்கு. என்ன பண்ணீங்க? அந்த குழந்தைகள் முகமெல்லாம் அப்படியே தக தக தகன்னு மின்ன ஆரம்பிச்சுருது. சரி இது இது வந்து ஹரியோ யாரோ போய் ஒரு யோகா எடுத்ததுனால இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இல்ல. அவருடைய இத ஆரம்பிச்சுட்டார். அவ்வளோதான். அங்கேயே ஊட்டி யோகா கிளாஸ்க்கு பிள்ளையார் சுழி போட்டது அந்த இடம் தான். நான் 7 பேர் இருந்தா என்ன 70 பேர் இருந்தாலும் நாங்க அதே இன்வால்வ்மென்ட்டோட கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டோம். குழந்தைகள்லாம் அப்படி ஒரு முகத்துல ஒரு மாற்றம். அவளோட கேரக்டர்லாம் அப்படி மாறுது. ஸோ அந்த 7 பேரு தே ஸ்டார்ட்டட் ஸ்ப்ரெட்டிங் த மெசேஜ். அவள்லாம் வந்து தே பிலாங் டூ சம் அதர் ஒரு யோகா இதுல இருந்தா. ஸோ அவள்ட்ட போயிட்டு நீங்கலாம் அவ வந்து ஒண்ணு ஒத்துண்டா. நாங்கலாம் ரொம்ப வருஷமா 10 வருஷத்துக்கு மேல யோக பயிற்சியில இருக்கோம். ஆனா சம்திங் உன்ன பார்த்தா உன் முகத்துல என்ன இருக்கோ, தட் இஸ் மிஸ்ஸிங் இன் அஸ். ஸோ அதனால தான் நீ இவ்வளவு தூரம் உன் கூட பேசுறோம். இந்த புரோகிராம்க்கு வரணும்னா கூட நாங்க வரத பத்தி இல்ல. எங்களுக்கு ஒரு குரு இருக்காரு. ஹூ ஹஸ் இனிஷியேட்டட் அஸ் த என்டையர் ஹில்லுக்கு. அவர் இங்க ஊட்டில இருக்கார். அவர் சொன்னாக்க நாங்க வரோம். நான் சொன்னேன், "எனக்கு என்ன பிரச்சனை? யாரா இருந்தாலும் நான் அவரையும் போய் பார்த்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு இருந்தது வெஹிக்கிள் வந்து ஒரே ஒரு ஸ்கூட்டர் ஆக்டிவா. அந்த ஸ்கூட்டர ஓட்டின்டே போவேன். அது எங்க நிக்கிறதோ அந்த வீட்டு வாசல்ல கதவ தட்டுவேன். உள்ள போவேன். அவள்ட்ட போய் கிளாஸ பத்தி பேசுவேன். இப்படித்தான் குன்னூர் கிளாஸ்க்கு வி ஸ்டார்ட்டட் த கிளாஸ். இதுல என்ன பியூட்டின்னா, சில வீடுகள்ல நான் கதவ தட்டின்னு போனா, தே வில் டாக் அபௌட் சத்குரு. அவ வீட்ல சத்குரு ஃபோட்டோ இருக்கும். அந்த பழைய சத்குரு ஃபோட்டோ. ஓ! அவ பூஜை சத்குரு. ரூம்ல.
அவ சத்குரு ஆமா. ஸ்ரீபாமா ஆமா. அவருடைய ஃபோட்டோ அவ வீட்லலாம் இருந்தது பூஜை ரூம்ல. நான் சாதாரணமா போய் கதவ தட்டின்னு போனேன். நெறைய வீட்ல அவ வீட்ல இந்த பூஜை ஃபோட்டோவ பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமா பை த டைம் அத சத்குருவோட ப்ரீவியஸ் பர்த் தெரியும். பிகாஸ் நான் இதுல இருந்தேன் இல்லையா? நாங்க ஹோல்னஸ்ல ஹோல்னஸ்ல? இருந்தோம் இல்லையா? அதனால வி வர் நோயிங் இட். பட் அத பத்தி பேசுறது கிடையாது வெளியில எங்கேயும். சத்குரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார், குன்னூர்ல கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்திருக்கார். கன்னியாகுமரியோ எங்கேயோ எங்கேயோ இருந்திருக்கார் போல இருக்கு. குன்னூர்ல நான் போன வீட்ல நெறைய வீட்ல அவ பூஜை ரூம் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போய் காட்டுவா. நான் பேச மாட்டேன். நான் யோகத்த பத்தி பேசுவேன். நான் சத்குரு கிளாஸ்ன்னு அந்த சத்குரு தான் வர வர கிளாஸ்ன்னு அத பத்தி பேசும்போது, "நீங்க வாங்க எங்க வீட்ல ஏற்கனவே சத்குரு ஃபோட்டோ இருக்கு. குன்னூர் சத்குரு ஆசிரமத்தில அங்க தான் சில்ட்ரன்ஸ் கிளாஸ் எடுத்தேன்னு" சொல்லும்போது, எங்க வீட்ல ரொம்ப பரம்பரையா ரொம்ப வருஷமா இந்த ஃபோட்டோ இருக்குன்னு காட்டுவா. அவ பூஜை ரூம்ல தான் வச்சிருக்கா நெறைய பேரு. எப்படி பை சான்ஸா தான் அவ வீட்டுக்கு போறேன்னா, எப்படியாச்சும் ஒண்ணும் தெரியாது. நான் இப்படி தான் போனேன். இப்படி தான் என்ரோல்மென்ட்டு. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து நான் அவர் வீட்ல போய் பேசும்போது, "நீ குன்னூர் கிளப்ல வந்து பேசுறியான்னு?" கேட்டார். நான் அதுவரைக்கும் அந்த லயன்ஸ் கிளப், குன்னூர் கிளப் அந்த மாரிலாம் பேசினது கிடையாது. ஏன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க. ஒரு சண்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அவ சாயந்தரம் 3 மணின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஒரு 40, 50 பேர், 55 பேர் இருந்தா. தென் மீட்டிங் ஸ்டார்டட். அதெல்லாம் பேசி முடிச்சா. எல்லாம் முடிச்ச உடனே the president, now the podium is yours, you can go ahead. But the time limit is only 20 minutes. You should not exceed even a minute. That you should know. இவ்வளவுதான் சொல்லி எனக்கு குடுத்துட்டேன். நானு மைக் சடனா மைக் கொடுத்து 20 மினிட்ஸ் தான் நீ பேசணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னேன், why 20 minutes? So many people would have talked to you. If it does not touch the core of your life, அதுல இருந்து என்ன பிரயோஜனம்? What I am going to talk is going to touch the core of your life. If it is useful, you will continue. At any point you feel is not going to be useful, not 20 minutes. Even 1 minute is waste. More than 1 minute is a waste. You raise your hand, I will stop. Is it okay? எல்லாரும் கை தூக்கிட்டேன். Then I started the talk. பேசின உடனே அந்த பிரசிடென்ட் வந்து இட் இஸ் அபவுட் ஹாப்பினஸ் தானே கிளாஸ். டிஃபைன் ஹாப்பினஸ். நான் ஹாப்பினஸ் டெஃபினேஷன் 1 மீட்டர் டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா ஐ கேன் டெல். ஒரு எங்கேயோ ஃப்ரான்ஸில் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு காப்பர் வந்து இந்த எண்ட் எண்ட் இப்படி வச்சிருக்கான். அதனோட லெங்க் இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்டு 1 மீட்டர். ஐ கேன் டிஃபைன். ஹாப்பினஸை டிஃபைன் பண்ண எப்படி பண்ணுறேன்? ஐ திங்க் நியர்லி த கோர் எலைட் கோர் ஆஃப் குன்னூர் இஸ் ஹியர். And one of the such persons is asking me to define happiness. That means you have never experienced happiness. Can you define sweetness? அப்படி நீங்க சொன்னீங்க. ஆமா. Can you define sweetness? You have tasted the sweet. I have tasted Sadhguru. That's all I am going to talk to you. If you have not experienced happiness, we'll teach you how to be happy 24/7 every moment of your life. Are you interested? இவ்வளவுதான். இதுலேருந்து ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். பின் ட்ராப் சைலன்ஸ். என்ன பேசினேன் எனக்கு ஒன்றும் தெரியாது. சத்குரு வந்து நம்ம ஒரு லைன் இருக்கு நமக்கு ஓரளவு இன்ட்ரோடக்ஷனுக்கு. அந்த லைனில் தான் நடுவில் கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே போச்சு. கிளாஸ் முடிஞ்சது. 35 பேர் அங்கேயே பேர் கொடுத்துட்டாங்க. 65 பேர்ல 35 பேர் 65 பேர்ல 35 பேர் கொடுத்தா பேர். அங்கேயே இப்போ பேப்பர் எடுத்து கிடக்கிட 35 பேர் பேர் எழுதியாச்சு. பேரு, ஃபோன் நம்பர். அடுத்த பிரச்சனை எல்லாரும் சொன்னா காலையில குன்னூர்ல 6 மணிக்கு கிளாஸ் வச்சா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல பஸ்ஸே 7:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். கிளைமேட் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க. சத்குரு கிளியரா சொல்லிட்டாரு, வராட்டி போறா, நீ 6 மணிக்கு கிளாஸ் வச்சிருன்ட்டு. 6 மணிக்கு கிளாஸ் இருந்தது. 5:45க்கே 100 கார் வந்தது. 100 கார். அங்க மாத்திரம் 35 ஆச்சா? நவ் திஸ் பிகம் தட் அந்த குன்னூர் கிளப்ல பேசினது இட் பிகேம் a டாக் ஆஃப் த டவுன். சடனா என்டையர் குன்னூர்ல everybody started talking about one person came. is one man army மாதிரி தான் ப்ராக்டிக்கலா. the army is battery is somewhere else. அவ்வளவுதான் விஷயம். அடுத்த நாளைக்கு லயன்ஸ் கிளப்ல வந்து கூப்பிட்டா. எங்க கிளப்லயும் வந்து பேச முடியும். எனக்கு ஒண்ணும் இல்லை சார், நீங்க கூப்பிட்டா யார் கூப்பிட்டாலும் நானும் பேசுவேன். எங்களுக்கு அடுத்த நாள் லயன்ஸ் கிளப், அடுத்த வாரம் லயன்ஸ் கிளப்ல கூப்பிட்டா. லயன்ஸ் கிளப்லயும் அங்கேயே ஒரு 30 பேர் என்ரோல் ஆயிட்டா. ஸோ எனக்கு இங்கேயே 65 பேர் வந்துடுது. இது தவிர எங்க போய் ஸ்கூட்டர் நிக்கிறதோ யார் வீட்டில் பேசினாலும் சரி, தே வில் கிவ் மீ மணி அண்ட் நேம்.
மாயனூர். அங்கே ஒரு லேடி சன்னியாசி இருக்கா, பெண் சன்னியாசி, 60 வயசு. நான் இப்போ எல்லாத்துக்கும் போகிற மாதிரி அங்கேயும் போயிட்டேன். அங்கே போய் சூன்யா பண்ணேன். அந்த சமயத்தில் அந்த அம்மா அங்கே இருந்தாங்க. பண்ணிவிட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வாங்குவோன்னு. அவள் கேட்டா, நான் சன்னியாசி, நான் 60 வருஷமாக சன்னியாசம் இந்த நான் சின்ன வயசுலேருந்து இப்போ 60 வயசு ஆயிடுது. 60 வயசு வரைக்கும் தூய சன்னியாசி வாழ்க்கை வாழறேன். எனக்கு இது வரைக்கும் கிடைக்காத அனுபவம் கிடைச்சிருங்கிறியா?